ஹாய் லவ்லீஸ், ஒரு எக் ஒரு பிரெட் மட்டும் வச்சு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனில் ஹாஃப் ஆனியன், அதே மாதிரி ஸ்மால் சைஸ் டொமேட்டோவில் ஹாஃப், அப்புறம் ஒரே ஒரு கிரீன் சில்லி மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் ஒரு எக், அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முழு பிரெட்ல நடுவில் இருக்கிற போர்ஷனை மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். ஒரு தோசை தவால பட்டர் விட்டு பிரெட்டோட கார்னர் போர்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் தோசை கல்ல வச்சு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக் மிக்சர், அதுக்கு மேல கொஞ்சமா ஆரிகானோ சேர்த்துருக்கேன். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு பிரெட்டோட நடுவில் இருக்கிற போர்ஷனையும் அதுக்கு மேல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் மறுபடியும் இதை வந்துட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி போல நல்லா பிரஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பிரெட் ஆம்லேட் சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இது பாக்குறதுக்குமே நம்ம பிரெட்டோட நடுவில் இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எக் மிக்சர் ஆட் பண்ணி செஞ்ச மாதிரியே இருக்காது. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.